God's way of blessing is giving you a unique kind of abundance. ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிற விதம் தனித்துவமான மிகுதியான ஆசிர்வாதத்தை கொடுக்கிறவர். This is a beautiful verse from the Bible. Genesis 41:54. The famine was in all lands, but in all the land of Egypt there was bread. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று, ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் ஆண்டவர் நம்மை பிரித்து எல்லாவற்றிலும் நம்மை மிகுதியுள்ளவர்களாய் காண்பிக்க விரும்புகிறார். That's his desire, to just reveal yourself as unique with abundance. உங்களுடைய ஞானமாக இருக்கலாம், wisdom, health, சரீர சுகத்தில், குடும்ப வாழ்க்கையில், சந்தோஷம், சமாதானம், joy, peace in everything of your life. God wants you to be abundant in a unique way. தனித்துவமான விதத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களைப் போல அந்த ஞானத்திலே, அந்த ஆசீர்வாதத்திலே, அந்த ஒரு வெற்றியிலே யாரும் இருக்க முடியாத அளவிற்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். He wants to bless you to an extent that no one can surpass you or beat you. உங்களை ஒருவரும் வெல்ல முடியாது. You are unique with abundance. Just claim it from God. Just receive it. His word says, Egypt had food when all the nations were in famine. எகிப்தில் மட்டும் ஆகாரம் இருந்தது, எல்லா இடத்துலையும் பஞ்சம் இருந்தது. That's Joseph's wisdom. God given wisdom. ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தை யோசேப்பு போல பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்யும் பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் யார் சுற்றி சூழ்நிலைகள் மற்றவர்களுக்குரிய காரியங்கள் வேறு விதமாய் முடிந்தாலும் நமக்கு பஞ்சத்திலும் ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறது போல ஈவன் ட்ரைனஸ், வறட்சியிலும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், வேண்டியதை கொடுப்பார். He will provide you with the best. Let's pray. Father God, thank you for your wonderful word. எல்லா விதத்திலும் சரிந்து போகிற சூழ்நிலை உலகத்திலே வந்தாலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நம்புவதினால் எல்லாவற்றிலும் மேன்மையாய் வைப்பீர். In Jesus' name, amen.